கொண்டு வந்திருக்கிறாயா? நான் அளித்த பழங்களுக்கான பலனை? எனது பழங்களுக்கு இதுதான் பலனா? ஒரே ஒரு நெல்மணி மட்டுமா? இப்பொழுது இந்த ஒரு நெல்மணி மட்டுமே உள்ளது. இதற்கு நிகரான ஒரு பழத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீர்களா அன்னையே? அன்னையே, எனக்கு உங்கள் எல்லா பழங்களும் வேண்டும். நான் இப்பொழுது உங்களிடம் எந்த பழத்தையும் விட்டுவிட போவதில்லை. கொடுப்பீர்கள் அல்லவா எனக்கு உங்கள் எல்லா பழங்களையும்? ஏன் தராமல் போகிறேன்? இந்த பழங்கள் முழுவதும் உனக்காக அல்லவா தேர்ந்தெடுத்தது? இவை அனைத்தும் உன்னுடையதுதான். எனக்கு பழங்களை கொடுங்கள். எல்லாவற்றையும் அழித்து விட்டேன். அதற்கான பலனும் எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு இப்பொழுது விடை கொடு. பிரபு, இன்று யுகங்களின் காத்திருப்புக்கு பிறகு சபரிக்கு தன் பக்திக்கான பலன் கிடைத்துவிட்டது. இது என்ன? நீங்களோ சபரிக்கு பரம பதத்தை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு மோட்சம் தர வேண்டும். ஆனா தாங்களோ தன் பரம பக்தியை சோதிக்கிறீர்களே. இது சோதனை அல்ல தேவி, மாறாக இது சபரிக்கான கடைசி பரீட்சையாகும். எந்த ஓர் மனிதனுக்கும் எளிதாக மோட்சம் கிடைத்து விடாது. அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் சற்றும் இச்சையின் மிச்சம் இருக்கக்கூடாது. இதில் நாம் கவனிக்க வேண்டியது, சபரி தேர்ந்தெடுக்கப் போவது எதை? இச்சையா அல்லது மோட்சமா? பிரபு, நான் உங்களது அருளை வேண்டினேன், ஆனால் பொருளை தந்து விட்டீர்கள். எனக்கு இந்த பொருள் எல்லாம், இந்த பொன்னெல்லாம் வேண்டாம். இதை வைத்து நான் என்ன செய்வது? உங்கள் பொருளை உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் பிரபு. எனக்கு இந்த பொருள் எல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த பொன்மணிகள் எதுவும் வேண்டாம். எனக்கு உங்களது அருளை மட்டும் தந்தருளுங்கள் பிரபு. உங்கள் அருள் மட்டும்தான் வேண்டும் பிரபு. எந்த ஓர் மனிதனுக்கும் எளிதாக மோட்சம் கிடைத்து விடாது. சங்கடங்களிலிருந்து விலகி இருப்பார்கள்.
தேவி, இவ்வுலகில் எந்த ஓர் மனிதனும் தமக்குரிய கர்மங்களை செய்யும் போது எந்த காம, குரோத, லோப, மோக, அகங்கார குணங்களிலிருந்து விலகி இருந்தால் அவர்கள் தாமாகவே மோட்சத்தை அடையும் பாக்கியத்தை பெறுவார்கள். அவர்களது வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் தானாகவே அழிந்துவிடும். அதன் பின் அவர்களது பூலோக வாழ்க்கை முழுவதிலும் சங்கடங்களிலிருந்து விலகி இருப்பார்கள். இந்த பழங்கள் யாருடையவை தெரியுமா? காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்னையினுடையது. நான் வந்து அவர்களுடைய எல்லா பழங்களையும் எடுத்துக்கொண்டேன். இத்தனை இனிப்பான பழங்களை நான் ஒருபோதும் உண்டதில்லை. உங்களுக்கு ஒருவேளை என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீங்களே இதை உண்டு பாருங்கள். இப்படி ஒரு பழம் உங்களுக்கு வாழ்க்கையில் எங்கும் கிடைக்காது. நாம கண்ணனின் பேச்சை ஆட்சேபிப்போம். நடக்கக்கூடியதா என்ன? நண்பா ஜீவகா, கோபிகை, இந்த பழம் உங்கள் பர்சானாவில் ஒரு நாளும் கிடைக்கவே கிடைக்காது. உண்டுதான் பாரேன். பிறகு கண்ணன் உன்னிடம் கேட்கவில்லை என்று மட்டும் கூறிவிடாதே. பிரபு, இன்று நீங்கள் சபரிக்கு மோட்சம் மட்டும் தரவில்லை, அதோடு எனக்கும் பக்தியில் ஊறிய அந்த பழத்தை உண்ணும் பாக்கியத்தையும் தந்தீர்கள். இன்று நான் திரேதா யுகத்திலிருந்தே இழந்து வந்திருக்கிறேன். சபரியின் ஆழ்ந்த பக்தியில் மூழ்கிய இந்த பழங்களை விட சுவையானது இந்த உலகத்தில் வேறெதுவும் இருக்க முடியாது. நாராயண நாராயண. தாங்கள் கூறியது முற்றிலும் உண்மை தேவி. உத்கஜனை பற்றி நான் மறந்தே விட்டேனே. நான் விரைவாக அண்ணனை அழைத்துக் கொண்டு யமுனை கரைக்கு சென்றாக வேண்டும். நீ இல்லாமல் நான் இனி எவ்வாறு வாழப் போகிறேன்? அஸ்தி, தங்கையே, பார்த்தாயா தங்கையே, என்னுடைய அஸ்திக்கு என்னவாகிவிட்டது என்று? நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. நான் அப்படி என்ன பாவம் செய்து விட்டேன் தங்கையே? எனது ஒரு மனைவி சுதந்திரமாக வாழச் சென்று விட்டால் இன்னொருத்தி சிதையாக கிடக்கிறாள். தங்கையே, உனது அண்ணன் தனி மனிதனாகிவிட்டான். உனது அண்ணனுக்காக உன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லையா? நீ சற்றும் அழமாட்டாயா? நீ உனது மனைவியே அல்ல, உனது சௌபாக்கியங்களை இழந்து விட்டாய் கம்சா. நீ இதுவரை உயிருடன் இருந்தது உனது மனைவிமார்களின் புண்ணியத்தால் தான் கம்சா. நீயாகவே உனது துர்பாக்கியத்துக்கு அழைப்பு விடுத்து விட்டாய் கம்சா. இவளை நான் கொல்லவில்லை. இவளது மரணத்திற்கு காரணம் நீயும் உன் கணவனும் தான். ஏ பாவி கம்சனே,
நீ உமது குற்றங்களை எம் மீது சுமத்த முயற்சிக்காதே. நிறுத்துங்கள் மைத்துனரே. பழி சுமத்தி பாவத்தை வீழ்த்தவில்லை நான் மைத்துனர் அவர்களே. நான் எவ்வாறு என் மனைவிக்காக அழுது கொண்டிருக்கிறேனோ அதே போல் நீயும் உன் மனைவிக்காக தங்கையே, நினைவிருக்கிறதா உனக்கு? நீ சிறு வயதில் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது நீ என் தோளில் உட்கார்ந்து கொள்வாய், நான் உன்னை தூக்கி சுற்றுவேன். இதோ இவ்வாறு இவ்வாறு இவ்வாறு. நினைவிருக்கிறதா? நான் கவலையாக இருக்கிறேன். நீயும் எனக்காக ஏதாவது செய்ய மாட்டாயா? சரி, இதை மட்டும் சொல். தங்கையே, உனது 8வது மகன் அங்கு இருக்கிறார். தேவகி, கம்சனே, தேவகியை விட்டுவிடு, அவளை விட்டுவிடு. ஒன்றை மறந்து விடாதே, இன்றும் என் புஜங்களில் உள்ள சக்தியை கொண்டு உன்னை போன்ற அதர்மியை அடித்து எனது குழந்தையையும் எனது மனைவியையும் என்னால் காப்பாற்ற இயலும். இதைத்தான் நான் கேட்க விரும்பினேன் வசுதேவா. நீ உன் மனைவியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீ காப்பாற்ற வேண்டியது அந்த உனது விசுவாசியான அக்ரூரரைத்தான். புரியவில்லையா? எனக்கும் தான் புரியாமல் இருந்தது. ஆம், இவள் உயிருடன் இருக்கும் போது ஒரு வேளைக்கும் ஆகவில்லை. எனது பிரிய மனைவி அஸ்தி மரிக்கும் பொழுது மிக்க உபயோகமாகிவிட்டாள். பிராப்தி எதுவும் செய்யவில்லை கடவுளே. சுரங்க வழியை அக்ரூவர் தான் திறந்தார். அவர் உங்களுடையவர் அல்ல, வாசுதேவரின் விசுவாசி ஆவார். அக்ரூரர், உனது பரம விசுவாசியான அக்ரூரர். அவருக்கும் முக்தி கிடைக்க போகிறது. இதே போன்று ஒரு ஜீவ முக்தி. இந்த புஜங்களில் இன்னும் சக்தி இருக்குமானால் சென்று காப்பாற்றிக்கொள் உன்னுடைய அக்ரூரரை. தங்கையே, அஸ்தி, கம்சனின் பெயர் சத்தியமானது. சத்தியத்தோடு நித்தியமாவாய். மகாராணி பிராப்தி, மகாராணி பிராப்தி. நாம் மகாராணியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். எல்லா திசைகளிலும் தேடுங்கள், ஒரு இடம் கூட விடாமல் தேடுங்கள். செல்லுங்கள். கம்சன் தனது மகாராணி பிராப்தியை தேடுவதற்கு முன்பு நான் அவர்களை காப்பாற்றியாக வேண்டும். சாணூரரும் பிரணப்தரும் இங்கா? மகேஷ்மதியின் தலைமை ஒற்றனே, இங்கிருந்து தப்பிப்பதற்கு எந்த சுரங்க வழியும் இல்லை. அண்ணா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கரளா விரும்புகிறேன். கரளா விரும்புவதா? ஆம் கண்ணா, கரளாவில் எண்ணெய் விரும்புவது கரளா விரும்புவது என்று கூறுவார்கள். தந்தையார் கூறுவார்கள், அதாவது கரளாவில் நாம் எவ்வளவு எண்ணெய் விரும்புகிறோமோ கரளா அவ்வளவு சக்திசாலி ஆகிவிடுமா. கண்ணா, நாம் எல்லோரும் அசுரர்களை எதிர்க்க பிறந்தவர்கள். இங்கே ஆனால் போனால் என்ற பேச்சிற்கே இடமில்லை. அதனால் நாம் முழுமையாக பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். தாயார் கூறுவார்கள், எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஆதலால் கரளாவிற்கு முன்பு நாம்
அசுரனோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இல்லையா அண்ணா? கண்ணா, தாயார் அசுரர்களே அல்ல, கோபியருடன் எவ்வாறு பேச வேண்டும் என்றுதான் கூறியிருப்பார்கள். அசுரர்களுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு வழிதான் உண்டு, அது இந்த வழி மட்டும்தான். ஆனால் இவையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, பெரியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அது இருக்கட்டும். எனக்கு லட்டு கொண்டு வந்தாயா இல்லையா? அண்ணா, உங்களை சக்திசாலியாய் மாற்றும் லட்டை நான் எவ்வாறு மறக்க இயலும்? இதோ பாருங்கள். அண்ணா, போய்விடுங்கள். தாயார் பார்த்து விட போகிறாள். பிறகு நம் திட்டமெல்லாம் முழுமையடையாது. சரி, போய்விடுவோம், வாருங்கள். கண்ணா, தடை வந்துவிட்டது. நீங்கள் அசுரர்களுக்கு இன்னொரு நாள் அழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இதற்குள் அவர்கள் பெரிய படையை திரட்டியிருப்பார்கள். கண்ணா, எங்கிருந்தாய் நீ? தாயே, நான் வந்து அது வந்து தாயே, நான் அண்ணனுடன் சென்று உடற்பயிற்சி செய்ய போகிறேன். கண்ணா, உடற்பயிற்சி செய்வதற்கான வயது இன்னும் உனக்கு வரவில்லை. இந்த வயதில் நீ வெண்ணெய் தான் உண்ண வேண்டும். சரி, என்னுடன் வா. தாயே, எனக்கு முக்கியமான அவசரம் ஒரு வேலை உள்ளது. வாருங்கள் அண்ணா. கண்ணா, உணவு உண்ணாமல் உன்னால் எப்படி வளர முடியும்? அப்படி நீ வளரவில்லை என்றால் அண்ணனை போல எப்படி உடற்பயிற்சி செய்ய முடியும்? தாயே, நான் இப்பொழுது உடற்பயிற்சி செய்யவில்லை. நான் உடற்பயிற்சியை பற்றிய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்கிறேன். பிறகு நான் வெண்ணெய் உண்ணுகிறேன். சரியா தாயே? வாருங்கள் அண்ணா. கண்ணா, நீ உடற்பயிற்சி செய்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இப்பொழுது நீ வெண்ணெயை உண்ணத்தான் வேண்டும். ஆனால் எனக்கு இப்பொழுது பசிக்கவில்லையே தாயே. உனக்கு பசி இல்லையா? அப்படியானால் உடல்நிலையில் கோளாறு. உடனடியாக வைத்தியரிடம் செல்ல வேண்டும். நான் இதை வைத்துவிட்டு உன்னை வைத்தியரிடம் அழைத்து செல்கிறேன். சரியா கண்ணா? தாயே, தாயே, எனக்கு திடீரென்று பசி வந்துவிட்டது தாயே. தாயே, எனக்கு வெண்ணெய் ஊட்டுங்கள் தாயே. சரி கண்ணா. சகோதரி கீர்த்தி, ராதை எங்கே? அது என்னவென்றால், நீங்கள் பர்சானிக்கு செல்வதற்கு முன் ராதைக்கும் கண்ணனுக்கும் நான் என் கையால் வெண்ணெய் ஊட்ட வேண்டும். அழைத்து வாருங்கள். சரி, உடனே சென்று அவளை அழைத்து வருகிறேன். யசோதா அக்கா, ராதா வீட்டில் இல்லையே. அவள் சித்தியுடன் சென்றிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த ராதா இங்கேதானே இருப்பாள். இன்று எங்கே சென்றாள்? அதுவும் வெளியே சென்றாளா? அவள் நிச்சயமாக அவள் சித்தியுடன் தான் வெளியே சென்றிருப்பாளா? இல்லை வேறெங்கும் சென்றிருப்பாளா?